ஹலோ திஸ் இஸ் டாடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன். ஏற்கனவே ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணியிருக்கிறேன் நான், தென் ரவா பண்ணி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அதுவும் 2 டயர் கேக் நம்ம இது பண்ண போறோம். அது என்னன்னா ஒரு 8 inch பேன்ல ஒன்றும் ஒரு 5 inch பேன்ல ஒன்றும் வந்து ட்ரை மாதிரி பண்ணி பார்ப்போம். பேக்கிங் பேப்பர்லாம் போட்டு எல்லாமே ரெடியா இருக்கு, பார்ச்மெண்ட் பேப்பர்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு கேக் பண்ண போறோம். பேக்கரிலாம் எப்படி பண்ணுவாங்களோ இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில விஸ்க்ல இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இல்லை மிக்சின்றது ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஹேண்டியான ஒரு இது, அதுலயே நம்ம கூட எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg பேஸ் மாதிரி நான் வந்து பண்றேன் நான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 eggs எடுத்துருக்கேன் நான். 1 kgக்கு 5 eggs. ஸோ சரியா இருக்கும். 1.5 kgக்கு ஒரு 7 eggs சரியா இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிடுவோம் நம்ம. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 7 eggs, 1.5 kgக்கு 7 eggs. தென் அதுக்கப்புறம் வந்து 225 grams ஆஃப் மைதா அண்ட் 37 grams ஆஃப் கோகோ பவுடர். அதாவது 1 kg பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 25 grams ஆஃப் கோகோ பவுடர். ஸோ 1.5க்கு வந்து 37 எடுத்திருக்கேன். 112 ml ஆயில் எடுத்திருக்கேன் நான். சன்ஃபிளவர், ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன். அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 7.5 ml எடுத்துக்கணும். அது 1.5 teaspoon. ஸோ இந்த டீஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் டீஸ்பூன். இதுல வந்து 1.5 teaspoon எடுத்துக்கணும். அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து 1 kgக்கு வந்து 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் போட்டா போதும். ஆக்சுவலா வந்து கேக் ஜெல் போடும்போது பேக்கிங் பவுடர் போட மாட்டாங்க. பட் அது வந்து என்னன்னா இருக்கிற நம்ம இப்போ ஒரு இந்த லெவலுக்கு ஊத்துறோம்னா அதே லெவலில் இருக்கும், பட் சாஃப்டா இருக்கும். அடையாம சாஃப்டா இருக்கும். பட் எனக்கு அந்த இதுல வந்து ஒரு உடன்பாடு கிடையாது. கொஞ்சம் ரெய்ஸ் ஆனதான் கேக்குக்கு ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் எப்போதுமே சேர்த்துக்குவேன். அண்ட் இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட். ஒரு பேக்கரியில ப்ரொஃபஷனலா செய்யற இன்கிரீடியன்ட் இதுதான். அவங்க பேக்கிங் சோடா போட மாட்டாங்க, கேக் ஜெல் தான் போடுவாங்க. இது வந்து ஆன்லைன்ல நல்லா கிடைக்கும். இல்லைன்னா கேக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் விற்கிற அந்த ஷாப்ல வந்து கண்டிப்பா அந்த கேக் ஜெல் இருக்கும். ஸோ நல்ல பிராண்ட் கேக் ஜெல்லா வாங்கிக்கோங்க. நான் இது அமேசான்ல தான் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 7 eggs வந்து நம்ம இதுல உடச்சு ஊற்றிடலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம வீட்டில் இது கேக் பண்ணும்போது எக் ஒயிட் தனியா, எக்கோட எல்லோ தனியா வந்து பிரிப்போம் நம்ம. ஏன்னா எக் ஒயிட் நல்லா ஃப்ளஃபியா வந்து அடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா எக்கோட எல்லோ வந்து போட்டு நம்ம பண்ணுவோம். பட் இந்த நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ற மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரெண்டையுமே செப்பரேட் பண்ண வேண்டிய கஷ்டமே இருக்காது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேக் ஜெல் போடுறதுனால நமக்கு நல்ல ஒரு எமல்சிஃபிகேஷன் எமல்சிஃபையர் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த தனித்தனியாக செப்பரேட்டா இது பண்ண தேவை கிடையாது. நம்ம அப்படியே வந்து இதை எக்கோட எல்லோவும் எக்கோட ஒயிட்டும் சேர்த்து நம்ம வந்து இதுல வந்து ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியா என்ன போடணும்னா வெனிலா. ஓகே, அடுத்தபடி நம்ம கேக் ஜெல்ல வந்து இதுல சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 12 grams ஆஃப் கேக் ஜெல். 1 kg பேஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த 1 kg கேக்கு 8 grams ஆஃப் கேக் ஜெல். அண்ட் 1.5 kgக்கு ஸோ கிட்டத்தட்ட 12 grams வரும் இல்லையா. ஸோ இதுல நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ணிடுவோம். இதுதான் இதை மெயினா நல்லா கரையணும். ஸோ அதுதான் இந்த இதோட இதுவே நல்லா கரையணும். இந்த கேக் ஜெல் அப்படி திட்டு இருந்துச்சு நமக்கு நம்மளோட அந்த இது கேக் வந்து வராது. அதுல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த கேக் ஜெல் கரையறதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 7.5 ml. நான் இந்த கேக் செய்யற வீடியோல யூஸ் பண்ற எந்த பிராண்டோட ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது. நானா ஓன் பிராண்ட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறது. நான் அது நல்லா இருக்குன்றதால அதுக்கு நான் சொல்றேன். ஸோ தட்ஸ் எந்த பிராண்டோட ஸ்பான்சர்ஷிப்பும் இந்த கேக் செய்யற வீடியோக்கு கிடையாது. எண்ணெயா, முட்டையா, பட்டரா எதுக்குமே இல்லை. ஓகே, நம்ம இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் வந்து சேர்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 speedல போட்டுடுங்க. ஸோ இப்போ நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஃப்ளஃபி ஆகாது. இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சுகரை நம்ம வந்து சேர்த்துருவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் பேட்ச் சேர்ப்போம். ஆக்சுவலி வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணிட்டுருங்க. நம்ம பவுடர் பண்ணிட்டு சேர்க்கும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது சீக்கிரமே கரைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் அடுத்த பேட்ச் சர்க்கரையும் கூட்டி வச்சு நம்ம பக்கம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து இது மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த எக்கு, கேக் ஜெல், வெனிலா எசன்ஸ், சுகர், ஸோ இதெல்லாம் அதுவாகி நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 1/2 teaspoonக்கும் அதாவது 3/4 teaspoon பேக்கிங் பவுடர் போடணும் இதில். ஸோ இதில் வந்து 3/4 teaspoon பவுடர், இது வந்து 1/2 teaspoon. இது வந்து 1/4 teaspoon. ஸோ வந்து 3/4 teaspoon போட்டிருக்கோம். ஏன்னா வந்து
1 kg பேஸ்க்கு வந்து 1/2 teaspoon மாவு தான் போடணும். ஸோ ஆக்சுவலி இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான் நான் வந்து இந்த பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கொக்கோ பவுடர் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம ஒன்றா போட்டுட்டு நம்ம இதை நல்லா சீவ் பண்ணோம், நல்லா ஜலிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு தெளிப்போம். சின்ன இதாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது ஜலிக்கணுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஏன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும்போது நம்மளால வந்து இது பண்ண முடியாது. லைக் அந்த எக் மிக்சரோட போட்டு நம்ம உடச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம சீவ் பண்ணி இது பண்ணும்போது இந்த கட்டி கட்டியா இருக்கிற அந்த மிக்சர்லாம் வந்து இதுலயே வந்து நம்ம மேல ஸ்டார்ட்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த முட்டையெல்லாம் உடச்சிடலாம், கட்டி கட்டியா இருக்கிறதுலாம் உடச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டார்ட்ல யூஸ் பண்ணி இதை வந்து உடச்சு வச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது பண்ணும்போது ஆயிலை வந்து ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஆயில் வந்து மிக்ஸ் ஆன ஒரு மாதிரி க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிடும் நிறையவே. ஸோ நம்ம வந்து லாஸ்டா தான் வந்து ஆயிலை ஊற்றி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எக் மிக்சர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆக்சுவலி கேக் ஜெல்ல என்ன ஒரு நமக்கு சௌகரியம்னா ஃப்ளஃபினஸ், பேக்கரி ஸ்டேஜ் இதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம எல்லாமே பிளெண்டர்லயே பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் செய்யறவங்க நம்ம பொறுமையாக உட்காந்து ஸ்டாட்ல வேலை கழுவிட்டு இருக்கலாம். பட் ஒரு கேக் பிஸ்னஸோ ஒரு பேக்கரியிலயோ வந்து இந்த மாதிரி பொறுமையெல்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ஊற்றுவோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பீட்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது நல்லா அடிக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேட்டர் வரும். இது வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பாட் லெவலில் ஸ்க்ரேப் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ மெயினாக ஓரத்துலலாம் ஊட்டிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி தான் நம்ம இதை வந்து இது பண்ணணும். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டர். ரொம்ப ஃப்ளோரியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் எக் மிக்ஸ்டரையும் ட்ரை மிக்ஸ்டரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஆயிலை ஊற்றி சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து 1 minute மட்டும் லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பின்ல ஊற்றி இது பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த ஆயிலும் இந்த பேட்டரும் வந்து மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இப்போ ஒரு ஸ்பேட்டில் வச்சு இந்த ஓரத்தெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம் திருப்பி. அதாவது ஸ்க்ரேப் பண்ணி தான் நம்ம இந்த கேக்கை வந்து செய்யணும். ஒரே முட்டை அப்படி பண்ணால் ஏன்னா அடியில் சம்டைம்ஸ் தங்கிடும், அதில் வந்து எதுவுமே ஒட்டாது. நம்ம இதை வந்து இந்த கேக் டின்ல இதை ஊற்றிடுவோம். சின்ன கேக் டின்ல வந்து நம்ம பேட்டர் ஊற்றிடலாம். கேக் டின்ல ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஸ்கியூர் குச்சி, இந்த மாதிரி ஸ்கியூர் குச்சி வச்சு இது வந்து ஈவன் படுத்துறதுக்காக நம்ம ஒரு ஈவனா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போதான் இது நம்ம நல்லா டேப்பும் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அவன்ல வந்து நான் வந்து 2 இது போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து நம்ம 2 டின் கேக் செய்யறோம் இல்லையா. ஸோ அதனால அடி டின்ல வந்து நல்லா தள்ளி ஓரமா இதை வச்சிருவோம். அண்ட் மேல் டின்ல இதை வச்சிருவோம். என்னோட அவன்ல பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் அவனோடது. ஸோ இதுல எல்லாம் ப்ரீ ஹீட்டட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் வைப்போம். நம்ம ப்ரீ ஹீட்ல இருக்குது. ஸோ இது வந்து பேக்கு கொண்டு வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ போயிட்டு ஸ்டார்ட் பேக்கிங். ஸோ பேக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த இது நம்ம இப்போ வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் இருக்கிறதுல நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து அன்மோல்ட் பண்ணிடுவோம். நம்ம வாவ், எப்படி பிரிஞ்சு இது பாருங்க. வாவ், நமக்கு ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டா வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் சாஃப்டா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த கேக் வந்து நம்ம வந்து டிமோல்ட் ஆயிடுவோம். வைப்போம். ஸோ இது வந்துச்சு. ஸோ இதுவுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். சரி வாங்க அதை எப்படி செய்ய பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து டிரெக்டாக டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். எந்த ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. க்ரீம் பார்க்கணும் ஸ்பான்சர் வீடியோ ஏன்னா ஓனாக பாருங்க. இது அந்த க்ரீம் நம்ம இது வந்து
மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட் என்னன்னா 1 kg கேக்குக்கு வந்து 1 கப்லேருந்து 1.5 கப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கேக் வந்து 2 டயர் கேக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேஸ் மட்டும் நமக்கு வந்து ஒரு 800 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஒரு 1.5 kg வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஒரு 1.5 கப்ஸ் ஆஃப் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கிறது கிடையாது, ஏன்னா இதுலேயே சுகர் இருக்கும். யூஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு க்ளீன் ரேப் போட்டு வந்து நம்ம சீல் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சா இன்னும் கொஞ்சம் வந்து திக் ஆகும். இது திஸ் கோஸ் இன் டு தி ஃப்ரிட்ஜ் ஃபார் 1 hour. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் பேஸ் ரெடியாக இருக்குது. சுகர் சிரப் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த சுகர் சிரப் தான் மெயினான ஒரு இந்த கேக்குக்கு. நெக்ஸ்ட் நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வந்து இந்த சுகர் சிரப்பை அப்படியே இழுத்துக்கும். ஓகே, ஸோ நான் ஐசிங் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து க்ரீம் தடவி வச்சுலாம். இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் கனாஷ் நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. சாக்லேட் கனாஷ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். சாக்லேட் கனாஷை சொன்னோம். இது நல்ல ஒரு சாக்லேட்டியான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த லேயர் ஆஃப் கேக் வந்து எடுத்து வச்சுருவோம். நல்லா இந்த 2 டயரோட இதை வந்து நல்லா சோப் பண்ணோம் சுகர் சிரப்பில். நான் அப்போ தான் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். நான் வந்து சுகர் சிரப் வந்து நார்மல் இதை விட நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரேஷியோ. ஆக்சுவலி 1:1 போட்டு தான் ப்ராப்பராக போடணும். பட் நான் 1:1/2 தான் போட்டிருக்கேன் சுகரு. ஏன்னா ரொம்ப தெகிட்ட ஆரம்பிச்சிடும் கேக் இல்லைனா. ஸோ நல்லா இது வந்து சுகர் சிரப் நல்லா வந்து இதில் போட்டு அது நல்லா ஊறணும். ஓகே, இப்போ செகண்ட் லேயருக்கு நம்ம ஐசிங் பண்ணுவோம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான இதில் பண்ணோம் நம்ம. வா, சூப்பர். ஸோ ஐ ஹவ் காட் தி கேக் போர்ட். இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கேக் போர்டுக்கு. ஸோ எஸ், நம்ம இப்போ இதில் இந்த இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம எடுத்த உடனே வெறும் கேக் எடுத்து வச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் க்ரீம் போட்டு நல்லா அது வந்து ஃபில் பண்ணிட்டு தான் வந்து இப்போ இது அழகாக அப்படி தூக்கி நம்ம அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அழகாக வந்து இந்த கேக் போர்டில் இந்த கேக் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட டாப் டயரோட இதை வந்து நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். சுகர் சிரப் நான் இந்த க்ரீம் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாட்டம் டயரோட இது ஸோ இப்போ நம்ம வந்து டாப் டயரையும் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். இது கூட ஐசிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து இதை ஃப்ரீஸில் வச்சு எடுப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து எடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து சாக்லேட் ட்ரிப்பிங்ஸ் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஐசிங் பண்ணி டிசைன் பண்ணிட்டு ஆரம்பிச்சோம்னா. ஸோ இப்போ வந்து நான் இதில் சாக்லேட் கனாஷ் ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சாக்லேட் வந்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து கேக்கில் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேக்குக்கு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாதிரி நான் வா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ சாக்லேட் சிப்ஸை வந்து இந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் மாரி
அதுக்கு மேலே வச்சுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு கேக் வந்து அருமை, மிக அருமை. டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதான் நாங்களும் இந்த மாதிரியான புது புது விஷயங்களை சொல்ல முடியும். வணக்கம்.